வெக்டார் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார்ஸ் இதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வெக்டார் ப்ராடக்ட் அப்படின்னா நமக்கு மேக்னிடியூட் அண்டு டைரக்ஷனை குறிக்கக்கூடியது தான் வெக்டாரு. இப்போ வெக்டார் ப்ராடக்டில் பார்த்தோம் அப்படின்னா வெக்டார் ப்ராடக்ட்டுங்கிறது ஒரு வெக்டார் ரெண்டு வெக்டார் ஏங்கிற ஒரு வெக்டாரு பிங்கிற ஒரு வெக்டார் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் வந்து என்ன ஆகுது கிராஸ் ப்ராடக்ட் வரும். ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு ஏபி சைன் தீட்டா அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏ கிராஸ் பி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் வந்து கிராஸ் ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். இதில் சேம் எலிமெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஐ கிராஸ் ஐ, ஜே கிராஸ் ஜே, கே கிராஸ் கே இந்த மாதிரி இருக்கும்போது அது வந்து 0 ஆகிரும். த வெக்டர் ப்ராடக்ட் ஆஃப் டூ ஈக்குவல் வெக்டார் இஸ் ஆல்வேஸ் 0. ஒரே ஈக்குவலான வெக்டார் இருக்கும்போது எப்போதுமே 0 ஆகிரும். யூனிட் வெக்டார் 0 ஆகிரும். டிஃப்ரெண்ட் வெக்டார் யூனிட் வெக்டார்லேயே ஏபிங்கிற வெக்டாரில் ஐஜேகே யூனிட் வெக்டார் அப்படின்னு சொல்கிறோமா. இப்போ ஐ இன்ட்டு ஜே ஐ கிராஸ் ஜே வெக்டார் என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு சம் வேல்யூ கிடைக்கும். ஜே கிராஸ் கே, கே கிராஸ் ஐ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுது நமக்கு வந்து வேல்யூ வந்து 1 அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வெக்டார் ப்ராடக்டில் என்ன ஆகுது அப்படின்னா ஸ்கேலார் ப்ராடக்டோட சில ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஃபெயிலியர் ஆகுது. என்ன ஆகுதுன்னா கம்யூடேட்டிவ் லா வந்து ஃபெயிலியர் ஆகுது. என்ன ரீசன் அப்படின்னா ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் நாட் ஈக்குவலாக இருக்கும். அதனால வெக்டார் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார் வந்து ஒபே பண்ணாது. வெக்டார் ப்ராடக்டில் கம்யூடேட்டிவ் லாவில் வந்து டஸ் நாட் ஒபே. அடுத்து வந்து ரெண்டு கண்டிஷன் டூ கோலினியர் வெக்டார். கோலினியர் வெக்டாருங்கிற போது எப்படி இருக்குன்னா பேரல் ஆன்டி பேரலாக தான் இருக்கும். ஒரு இது ப்ளஸில் இருந்துச்சுன்னா ஒரு இதில் மைனஸ் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். அப்போ வந்து ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு 0 ஆகிரும். நெக்ஸ்ட்டு வந்து இதில் வெக்டார் ப்ராப்பர்ட்டிஸில் வந்து பர்பண்டிகுலர் வெக்டாராக இருக்கும். ஏங்கிற வெக்டாரும் அண்டு பிங்கிற வெக்டார் என்னது மியூச்சுவலி பர்பண்டிகுலர். அப்போ ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஏபி சைன் π/2 இன்ட்டு யூனிட் வெக்டார் என் கேப். அப்போ என்ன ஆகுது ஏபி சைன் π/2 வேல்யூ ஒன்றா. அப்போ என் வெக்டார் என்னங்கிறது யூனிட் வெக்டார் அப்படின்னு சொல்கிறோமா. அப்போ யூனிட் வெக்டாரை பொறுத்து பண்ணும்போது ஐ கிராஸ் ஜே பண்ணும்போது சம் வேல்யூ கே வருமா. அடுத்து ஜே கிராஸ் ஐ மைனஸ் ஜே கிராஸ் ஐ. ஏன்னா இது வந்து ஒன்று பேரலாக இருக்கும், இன்னொன்று ஆன்டி பேரலாக இருக்கும். அப்போ ஜே கிராஸ் கே பண்ணும்போது ஐ கிடைக்கும். இதே மைனஸ் கே கிராஸ் ஜே பண்ணும்போது பண்ணணும். அடுத்து கே கிராஸ் ஐ இது பண்ணணும் அப்படின்னா ஜேங்கிற வேல்யூ கிடைக்கும். அப்போ இதை வந்து மைனஸ் ஐ கிராஸ் கேவும் நம்ம கண்டுபிடிக்கலாம். இது வந்து பர்பண்டிகுலர் வெக்டார் பேரலல் ஆன்டி பேரலாக இருக்கிறதுனால. அடுத்து வந்து இதில் வந்து வெக்டார் ப்ராடக்டில் வந்து அசோசியேட்டிவ் லாவை வந்து ஒபே பண்ணும். மல்டிஃபிகேஷன் லா டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா அது வந்து ஒபே பண்ணக்கூடியது. வெக்டார் ப்ராடக்டில் வந்து நம்ம என்ன எடுக்கிறோன்னா டிட்டர்மினேஷன் மெத்தடில் வந்து எடுக்க முடியும்.